வணக்கம் நண்பர்களே. ஏற்கனவே நம்ம 10th மேத்ஸ் புக்கில் புள்ளியியல் டாப்பிக்கில் இருக்கக்கூடிய எல்லா டாபிக்ஸை பற்றியும் சொல்லிட்டோம். அதாவது வீச்சு, வீச்சுக்கெழு, திட்ட விலக்கம், மாறுபாட்டுக்கெழு, விலக்க வர்க்க சராசரி எல்லாத்த பற்றியும். அதில் இப்போ புக் பேக்கில் ஒரு சில கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த டாப்பிக்கை பேஸ் பண்ணி. அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் பாருங்கள், முதல் கேள்வி, கீழே கொடுக்கப்பட்டவைகளுள் எது பரவல் அளவை இல்லை? மெஷர் ஆஃப் டிஸ்பர்ஷன் எது இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம இதை பற்றி இந்த சராசரி டாபிக் சொல்லும்போதும் முகடு டாபிக் சொல்லும்போதும் சொல்லியிருந்தோம். கூட்டு சராசரிங்கிறது தான் இதில் பரவல் அளவை இல்லை. வீச்சு, திட்ட விலக்கம், விலக்க வர்க்க சராசரி இது மூணுமே பரவல் அளவை. நம்ம வீச்சுக்கெழு ஆரம்பிக்கும் போது இந்த பரவல் அளவையை பற்றி சொல்லியிருப்போம். கரெக்டாக? அப்போ இதில் கூட்டு சராசரி மட்டும்தான் என்ன கிடையாதுன்னா பரவல் அளவை கிடையாது. அப்போ கூட்டு சராசரி என்ன சார் அப்படின்னா மையப்போக்கு அளவை, மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது மையப்போக்கு அளவை. சரிங்களா? ஸோ இந்த கேள்விக்கு உண்டான சரியான விடை கூட்டு சராசரி. அடுத்ததான் 8 8 8 8 ஆகிய தரவின் வீச்சு. வீச்சுக்கு நம்ம என்ன ஃபார்முலா சொல்லியிருக்கோம்? எல் மைனஸ் எஸ். எல்லுங்கிறது பெரிய நம்பர், எஸ்ங்கிறது சின்ன நம்பர். இங்கே பெரிய நம்பரும் 8 தான், சின்ன நம்பரும் 8 தான். அப்போ 8ல் 8 போயிடுச்சுன்னா 0 அப்படிங்கிறது தான் இதற்குண்டான சரியான விடை. அப்போ ஓகேவா? அடுத்ததா சராசரியிலிருந்து கிடைக்கப்பெற்ற தரவு புள்ளிகளுடைய விளக்கங்களின் கூடுதலானது. விளக்கங்களுடைய கூடுதல் நம்ம ஏற்கனவே சராசரி டாப்பிக்கில் சொல்லும்போது இது ஒரு கொஷினாகவே நம்ம சொல்லியிருக்கோம். விளக்கங்களுடைய கூடுதல் எப்பவுமே என்னவா இருக்கும் அப்படின்னா பூஜ்ஜியமாக இருக்கும். சராசரியிலிருந்து கிடைக்கப்பெற்ற விளக்கங்களின் கூடுதல் ஆல்வேஸ் 0. எப்பவுமே என்னவா தான் இருக்கும் அப்படின்னா பூஜ்ஜியமாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ ஆன்சர் சி. அடுத்ததா 100 புள்ளிகளின் சராசரி 40, திட்ட விலக்கம் 3 எனில் விளக்கங்களின் வர்க்க கூடுதலானது என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சராசரி கொடுத்துட்டாங்க, திட்ட விலக்கம் கொடுத்துட்டாங்க, விளக்கங்களுடைய கூடுதல் கேட்குறாங்க. இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா திட்ட விலக்கம் ஈக்குவல் டு திட்ட விலக்கம் 3 இருக்குது இல்லையா? நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். இந்த திட்ட விலக்கத்தை ஸ்கொயர் பண்ணிக்கணும். 3 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 9. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சராசரி கொடுத்துட்டாங்க. சராசரி என்ன கொடுத்துருக்காங்க? 40. இந்த 40ஐயும் ஸ்கொயர் பண்ணிக்கணும். திட்ட விலக்கத்தையும் சராசரியும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். 40 ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா 1600. அப்போ 1600ஐயும் 9ஐயும் கூட்டினோம் அப்படின்னா 1609. இது கூட என்ன பண்ணால் போதும்னா எத்தனை தரவு புள்ளிகள் கொடுத்தாங்களோ அதை பெருக்கினா போதும். 1609 × 100 ரெண்டுத்தையும் பெருக்கணும் அப்படின்னா 1,60,60,900. அதாவது 160900. ரொம்ப சிம்பிள். இதுக்கு ஃபார்முலாவாக சொல்லணும் அப்படின்னா ரொம்ப பெருசாக இருக்கும். அவ்வளோ தூரம்லாம் தேவையில்லை. சராசரியை ஸ்கொயர் பண்ணுறோம், திட்ட விலக்கத்தை ஸ்கொயர் பண்ணுறோம், ஆட் பண்ணி மொத்தம் எத்தனை வேல்யூஸ் சொன்னாங்களோ அதனால் மல்டிப்ளை பண்ணிட்டோன்னா முடிஞ்சிச்சு. சரிங்களாமா? அடுத்ததா 5வது கேள்வி, முதல் 20 இயல் எண்களின் விலக்க வர்க்க சராசரி. நம்ம இதுக்கு ஏற்கனவே ஃபார்முலா சொல்லியிருக்கோம் பாருங்கள். முதல் n இயல் எண்கள் கேட்குறாங்க அப்படின்னா ஃபார்முலா என்னென்னா n² - 1/12ங்கிறது தான் விலக்க வர்க்க சராசரிக்கு. திட்ட விலக்கமாக இருந்தால் ஒரு ரூட் போடணும். சரிங்களா? என்னங்கிறது இங்கே பாருங்கள் இயல் எண்கள் 20. 20 ஸ்கொயர் பண்ணோன்னா 400 - 1/12. 400ல் 1 போயிடுச்சு அப்படின்னா 399/12. 3ஆம் வாய்ப்பாட்டில் அடிக்கலாம். 4 3 12, 1 3 3, 3 3 9, 3 3 9. அப்போ 4ஆல் வகுக்கிறோம். 4 3 12, மீதி 1. 4ஆம் வாய்ப்பாட்டில் வகுக்கிறோம் இல்லையா? 4ஆல் வகுக்கிறோம். 133/4 தானே இருக்குது. அப்போ 4ஆல் வகுக்கிறோம். 4ஆல் வகுத்தோன்னா 3 12, மீதி 1. 3 12, மீதி 1 10. அப்போ 2 8, மீதி 2 5 20. ஸோ ஆன்சர் 33.25. ஜஸ்ட் சிம்பிளை பண்ணால் முடிஞ்சிடுச்சு. ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. n² - 1/12 அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. சரிங்களா? 6வது கேள்வி, ஒரு தரவின் திட்ட விலக்கமானது 3. ஒவ்வொரு மதிப்பையும் 5ஆல் பெருக்கினால் கிடைக்கும் புதிய தரவின் விலக்க வர்க்க சராசரி. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், திட்ட விலக்கம் கொடுத்துட்டு அதை ஒரு குறிப்பிட்ட நம்பரால் கூட்டலோ கழித்தலோ செஞ்சாங்கன்னா திட்ட விலக்கம் மாறாது. பெருக்கலோ வகுத்தலோ செய்கிறாங்கன்னா திட்ட விலக்கத்தையும் அதே நம்பரால் பெருக்கோ வகுக்கோ செய்யணும். இங்கே திட்ட விலக்கம் 3. ஒரு நம்பரையும் 5ஆல் பெருக்கிறாங்க. அப்போ 5ஆல் பெருக்கணுன்னா 3 5 15. ஆனால் ஆன்சர் 15 கிடையாது. ஏன்? அவங்க திட்ட விலக்கம் கேட்கல, விலக்க வர்க்க சராசரி கேட்டிருக்காங்க. திட்ட விலக்கம் தெரிஞ்சிச்சு, விலக்க வர்க்க சராசரி பண்ணோன்னா என்ன பண்ணால் போதும்? ஸ்கொயர் பண்ணால் போதும். 15 ஸ்கொயர் பண்ணோன்னா 225. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி 225. ஓகேவா? 7வது கேள்வி, எக்ஸ் ஒய் இசட் ஆகியவற்றின் திட்ட விலக்கம் பி எனில் 3x + 5, 3y + 5, 3z + 5 ஆகியவற்றின் திட்ட விலக்கம். இப்போ முன்னாடி கேள்விக்கு தான் சொன்னோம்.
ஒரு குறிப்பிட்ட நம்பரை கூட்டலோ கழித்தலோ செய்யறதால திட்ட விலக்கம் மாறாது. அப்போ 5 கூட்டுறதால எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒவ்வொரு நம்பர் கூட எதை பெருக்கியிருக்காங்கன்னா 3 பெருக்கியிருக்காங்க. அவங்க சொன்ன திட்ட விலக்கம் பி. அப்போ பி கூட 3 பெருக்கணும். பி இன்ட்டு 3 எப்படி எழுதலாம்? 3Pன்னு எழுதலாம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி 3P. நாம் என்ன போட்டுருவோம்? 3P + 5ன்னு போட்டுருவோம் பாருங்கள். சரிங்களா? கிடையாது. கூட்டுறதால திட்ட விலக்கம் மாறாது. ஸோ ஆன்சர் 3P. அடுத்து 8வது கேள்வி. ஒரு தரவின் சராசரி மற்றும் மாறுபாட்டு கெழு முறையே 4 மற்றும் 87.5% எனில் திட்ட விலக்கமானது. நம்ம ஏற்கனவே மாறுபாட்டு கெழுவில் இதுக்கான ஃபார்முலா சொல்லியிருக்கோம். CV = σ/x × 100%. CV எவ்வளோ சொல்லிட்டாங்க? 87.5 = சராசரி எவ்வளோ சொல்லிட்டாங்க? 4. அப்போ சிக்மா தெரியாது. σ/சராசரி 4 × 100. கரெக்டாக? இந்த வகுத்தல் இருக்கிற 4 இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா பெருக்கல்ல வந்துடும். அப்போ 87.5 × 4 பெருக்கணும்னா 3500. ஒரு நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணுன்றதால அந்த புள்ளி போயிடும். அடுத்ததா பெருக்கல்ல இருக்கிற 100 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வருதுன்னா வகுத்தல் 100. 350/100. 100ஆல் வகுக்கிறோன்னா புள்ளி 2 ஸ்தானம் முன்னாடி வந்துடும். அப்போ 2 ஸ்தானம் முன்னாடி வந்துடுச்சுன்னா 3.50. தட் மீன்ஸ் 3.5 ஆப்ஷன் ஏ. சரிங்களாமா? ஸோ இதுதான் புள்ளியல் டாப்பிக்கில் புக் பேக்கில் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய கொஷின்ஸ். புள்ளியலும் நிகழ்தகவும் சேர்ந்த மாதிரி நமக்கு ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க. அதில் நம்ம ஏற்கனவே நிகழ்தகவு டாப்பிக்கில் இருக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டோம். ஸோ புள்ளியலை பொறுத்த வரைக்கும் இந்த 8 கேள்விகள் அவங்க புக் பேக்கில் கொடுத்துருக்கிறது. போன முறையும் இதை பேஸ் பண்ணி டெட்டில் அவங்க கொஷின் கேட்டிருக்காங்க. இந்த முறையும் நாளைக்கு நீங்கள் எழுத போகிற டிஆர்பி எக்ஸாமில் கண்டிப்பாக இந்த மாறுபாட்டு கெழு இல்லை புள்ளியல் டாப்பிக்லேருந்து கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. எக்ஸாமை நல்லா எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட்.